ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ வெஸ்ட் ஏஷியாவில் ஏகப்பட்ட போர் நடக்குது. அந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நாணயத்துக்குன்னு பேர் இருக்குது. அதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஒரு 16 கண்ட்ரியோட கரன்சி நேம் கொண்டு வந்திருக்கேன். வாங்க பார்ப்போம். இந்தியாவோட கரன்சி நேம் தெரியும். ரூபாய். ஜெர்மனியோட கரன்சி நேம் யூரோ. ரஷ்யாவோட கரன்சி நேம் ரூபில். ஏன்னா இதெல்லாம் இந்த வேர்ல்டு வாரில் பங்கு பெறுது. இத்தாலிக்கு யூரோ. அமெரிக்காவுக்கு டாலர் தெரியும். இங்கிலாந்துக்கு பவுண்டு. இப்போ அது இங்கிலாந்து டாலர்னு கூட சொல்லுவாங்க, பவுண்டுன்னு சொல்லுவாங்க. சவுதி அரேபியா இதுதான் மெயின், ரியால். சவுதி அரேபியாலாம் இந்த பிரச்சனையில் இருக்குது. சீனா எண்ணு, அதுக்கப்புறம் ரென்பின்பின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அர்ஜென்டினா பெசோ, பிரேசில் ரியால், அரபு குடியரசு அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இருக்கு இல்லையா, திர்ஹாம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இப்போ அங்கே தான் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இலங்கைக்கு ரூபாய், ஜப்பானுக்கு எண்ணு, தென்னாப்பிரிக்காவுக்கு ராண்ட். தென்னாப்பிரிக்காவுக்கு ராண்டுன்னு சொல்லுவாங்க. ஈரான் இது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க, ரியால். ஈரானோட கரன்சி நேம் ரியாலு. இப்போ அவங்க தான் உலகையே ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வல்லரசு நாடான அமெரிக்காவையும் அண்ட் இஸ்ரேலையும் போட்டு பாடப்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவோட கரன்சி நேம் டாலர். இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈரான் மெயினாக தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் ஓமன், ஏமன், சவுதி அரேபியா, குவைத்து, கத்தாரு, இவங்களோட கரன்சி நேம் தெரியணும். இஸ்ரேலோட கரன்சி நேம் தெரியணும். இதெல்லாம் தான் நமக்கு எக்ஸாமில் கேட்க சான்ஸ் இருக்குது. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஷார்ட்ஸ் வேணும் அப்படின்னா எங்கள் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.